பிரபஞ்சம் வழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் காதல் வாழ்க்கையில் உங்கள் நபர்களோட மனநிலை என்னவா இருக்குது, அவங்க மனசுக்குள்ளே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஓடிட்டுருக்கு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் டிக்டாக் பேஜில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ உங்கள் நபர்களோட மனதில் இந்த காதலை பற்றி என்ன இருக்கிறது? ஓகே, ஸோ உங்கள் நபர்களோட மனதில் இந்த காதலை பற்றி அப்படின்னு பார்க்கும்போது காதலில் முன்னேற்றம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் நபர்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஓகே. ஸோ இங்கே ஒரு சில நபர்களுக்கு வந்து காதலில் ஏற்பட்ட ஏதோ ஒரு விஷயங்கள்லேருந்து அவங்களுக்கு வந்து உறுதி கொண்டிருக்கலாம். ஓகே, இந்த கார்ட்ஸ் எல்லாம் அதான் சொல்லுது. அது என்னென்னா, இதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அந்த விஷயங்களில் வந்து ஒரு சரியான ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம். உங்கள் நபர்களுக்கு வந்து ஒரு தெளிவு இல்லை அப்படின்றதுனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணிவிட்டு இந்த நபர்கள் வந்து முன்னோக்கி நடந்து போயிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ உங்களோட சைட் நீங்கள் தப்பில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அதை காது கொடுக்காம இந்த நபர்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த நபர்கள் முடிச்சு விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரியும் இருக்குது. அதே சூழ்நிலையில் தான் இந்த நபர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சி இந்த கதையில் ஒரு திருப்புமுனை எடுத்துகிட்டு வர முடியாதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ தொடர்ந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனைகள் அடிக்கடி போய்க்கொண்டே இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு சில நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு இந்த நபர்கள் எண்ணிக்கொண்டிருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, அப்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஏற்கனவே ஒரு முதுகலை குத்தப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு, ஏதாவது ஒரு துரோகம் நடந்திருக்கு அப்படின்னா இந்த நபர்கள் அந்த துரோகத்திலேருந்து வெளிவரதுக்கான அவங்க மனசை வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கலாம். ஓகே, அப்போ துரோகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை பற்றின தவறான வதந்திகளை பரப்பியிருக்கலாம். ஓகே, ஸோ அது கூட எண்ட் பண்ணுற மாதிரி விஷயமா க்ரியேட் பண்ணி விட்ருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் பார்க்க. ஓகே, ஸோ அப்போது அந்த தவறான வதந்திகள்லேருந்து இவங்க மனசு வந்து நிறைய காயப்பட்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அப்போது அந்த மாதிரி விஷயத்துலேருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு இந்த நபர்கள் போராடி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதே மாதிரி இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இங்கே ஒரு சில நபர்கள் வந்து காதலில் புது விஷயத்தை நான் உருவாக்கணும், என் வாழ்க்கையை இது வரைக்கும் நான் ஸ்டாப் ஆக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டாப் ஆக்கி வச்சதெல்லாம் தாண்டி என் வாழ்க்கையை நான் முன்னுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது இந்த காதலில் ஏதாவது கசப்பு தரக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா கூட இந்த நபர்களோட மனசில் என்ன இருக்குது, ஒன்று நான் மூவ் ஆன் ஆக்கி வெளியே போகணும் அல்லது இந்த காதலில் ஒரு நியூ பிகினிங் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் மேலதிகமான எண்ணங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அவங்க மனசில் ஓகே அப்படின்னு மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சில காயங்கள் இன்னுமே இருக்கலாம். ஓகே, அப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மாறாத காயங்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த காயங்களை மாற்றிக்கொள்ளவே முடியலை, என்னால் இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரைய முடியலை அப்படிங்கிறதுனால கூட ஒரு பயம் இருந்திருக்கலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது. மேபி உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்குது, தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் இருக்குது, இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் தேர்ட் பார்ட்டி கூட பழகிருக்கீங்க அப்படின்ற ஒரு பயமாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா இது வரைக்குமே நீ வந்து ஓகே அப்படின்னு நான் நினச்சி கொண்டிருந்தேன். பட் இப்போ வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா நீ டபுள் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி திடீர்னு இந்த நபர்களோட மனசில் ஒரு சில பயங்கள் ஏற்பட்டிருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது இந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கவலை அப்படின்ற ஒரு விஷயம் கூட இருக்கலாம். மேபி உங்களோட சைடு இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி எனர்ஜிஸ் இருக்குது அப்படின்னு மேபி யாராவது ஒரு வதந்திகளை பரப்பியிருக்கலாம், முதுகில் குத்துற மாதிரி நடந்திருக்கலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது இந்த நபர்களுக்கு அந்த விஷயத்தெல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு அதுலேருந்து வெளியே வர்ற மாதிரி தோணலை. ஏன்னா அவங்க மனசு அப்படின்னா ரொம்பவே இன்னும் காயப்படுத்தி அடியில் போய் கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காம். ஸோ அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ அவங்க மனசு என்ன நினைக்குதுன்னா ஒரு பயம் இருக்குது அவங்க மனசுக்குள்ளே. ஸோ இந்த காதலை உங்களுக்கும் அந்த நபர்களுக்குமான காதலை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரதுல ஒரு சில பயம், ஒரு சில தடைகள் இப்போதைக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இருந்தாலுமே மனசுக்குள்ளே என்ன தோணுது அப்படின்னா எப்படியாவது நான் முன்னோக்கி போயிடணும் அல்லது இந்த விஷயத்தை என் பார்ட்னர்கிட்ட கேட்டு நான் தெளிவுபடுத்தி கொள்ளணும் அப்படின்ற மாதிரி. ஓகே,
ஆனா, இன்னுமே அந்த 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 ஸ்டெப்ப வந்து ஈஸியா எடுத்து வச்சிடலாம். உங்களோட கதைக்கிறதோ, இல்ல உங்ககிட்ட வந்து நெருங்குறதோ ரொம்ப ஈஸி. ஆனா, அந்த நபர்களுக்கு தான் தெரியுது, இல்ல நீ என்ன விட்டு தூரமா இருக்கன்ட்டு நினைக்கிறேன். எனக்கு இந்த விஷயத்துல ஒரு தெளிவு இல்லன்ட்டு நினைக்கிறேன். ஸோ, அதனால கூட இந்த நபர்களோட மனசுல இருக்கக்கூடிய மாயை தான். இந்த கற்பனை, மாயை உங்க நபர்கள் நெறைய கற்பனை பண்ணக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஓவர் திங்க் பண்ணக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஸோ, அப்படி பார்க்கும்போது இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு நினைச்சிட்டு கூட அந்த பயம் இருக்கலாம். என் ரிலேஷன்ஷிப்ப திரும்பவும் தொடங்கினா ஏதாவது தடங்கல் வந்துரும்னு நினைக்கிறேன். திரும்பவும் திரும்பவும் காயப்படுத்துற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் வார்த்தைகள் வீசுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் நான் மாட்டிக்கொள்ளுவேன்னு நினைக்கிறேன். அப்படின்ற பயம் தான் இதுக்கு காரணமா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அவங்களோட மனச பொறுத்து. அப்ப அவங்க வாழ்க்கையில காதல் அப்படிங்கிற அத்தியாயத்துல என்ன இருக்குன்னா, பயம் இருக்கு முன்னோக்கி போறதுக்கு. ஓகே. ம்ஹ்ம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த பயம் அப்படிங்கிறது உங்கள நினைச்சு இப்போ ஒரு சில விஷயத்துக்கு உங்க நபர்கள் பயப்படுறாங்க அப்படின்னு வச்சுக்கொள்வோமே. அதே சமயம் வந்து யோசிக்க தான் செய்றாங்க. நமக்குன்னு ஒரு புதிய லைஃப கிரியேட் பண்ணிட்டு போனா என்ன? நமக்கு நமக்கு தான் இவ்ளோ பேர் இருக்காங்களே! நான் ஏன் இத யாரையுமே செலக்ட் பண்ணாம இந்த ஒருத்தருக்காகவே நான் காத்துட்ருக்கணும்? ஏன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்ல யாராவது ஒருத்தரோட தேர்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ, அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இவங்ககிட்டயே போய் சேர்ந்துக்கலாமே! அப்போ உங்ககிட்ட நெருங்குறதுக்கு ஏதோ ஒரு பயத்த இந்த நபர்கள் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, இங்க பார்க்கும்போது என்னதான் இந்த இடத்துல நீங்க இந்த விஷயத்த ஏத்துக்கொள்றீங்களோ இல்லையோ, ஆனா இதுதான் உண்மை விஷயம். என்னன்னா, ஆ இங்க நீங்க ஒரு சில விஷயம் உங்க நபர்களோட இருக்கும்போது, கோபமான வார்த்தைகள் வீசியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது அவங்கள மதிக்காம நடந்து கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது உங்க நபர்கள் உங்களுக்கான மதிப்ப குடுக்காம கூட இருக்கலாம். எனர்ஜிஸ் வந்து மாறுபடும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ, அப்ப அதுல கூட 2 பேத்துக்குமே அந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம். இல்ல அது உங்க நபர்களுக்கு ஒரு பயத்த கிரியேட் பண்ணி விட்டுருக்கும் அப்படின்றாங்க. ஸோ, அதனால கூட முன்னோக்கி கால் எடுத்து வைக்கிறதுக்கான பயம். ஓகே. ஸோ, அதனால கூட உங்க நபர்கள் கொஞ்சம் சைலண்ட்டா இருக்கலாம். அப்போ வேணுன்ற ஆசையும் இருக்கு. பட் நான் முன்னோக்கி வைக்கிறதுக்கான பயமும் இருக்கா அப்படின்ட்டு இருக்கலாம். ஓகே. ஒரு சில நபர்கள் இங்க ஆல்ரெடி காதலை பொறுத்து உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க ஆல்ரெடி மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்க. ஓகே. ஸோ, அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ரீடிங்ஸ் வந்து இந்த ரீடிங்ஸ் எல்லாமே பொறுத்த மட்டும் கார்ட்ஸில என்ன வருதோ அத தான் ரீட் பண்றேன். ஓகே. ஸோ, இது வந்து சும்மா உங்கள மெல்ட் ஆக்கணும், இல்ல நீங்க என் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக மெல்ட் பண்ணியெல்லாம் என்னால ரீடிங்ஸ் குடுக்க முடியாது. ஓகே. எக்ஸாக்ட்லி உங்க லைஃப்ல நீங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மட்டும் அ என்னோட ரீடிங்ஸ் பாருங்க. ஓகே. ஸோ, இல்ல நீங்க நெகட்டிவாவே சொல்றீங்க, மேபி அப்படின்னா, மேபி உங்களோட எனர்ஜி தான் இங்க வந்து கார்ட்ஸ்ல தெரியுது. ஓகே. ஆனா 2, 3 கமெண்ட் வந்து நான் பார்த்தேன். 2, 3 இல்ல. ஒரு சில நபர்கள் ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ரொம்ப ஒரு அந்த அவங்களும் ஒரு மாயைக்குள்ள சிக்கியிருக்கலாம். ஸோ, அந்த எனர்ஜிய கொண்டாந்து அந்த கமெண்ட் செக்ஷன்ல இருக்க எனக்கு இல்ல, இன்னொருத்தவங்களுக்கு ரிப்ளை பண்றது, அதெல்லாம் கொஞ்சம் கொடூரமான விஷயங்கள் தான் நான் பார்க்கும்போது. ஓகே. உங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள வந்து தேவையில்லாம இங்க வந்து பதிவிடாதீங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லிக்கொள்றேன். ஓகே. என்னோட ரீடிங்ஸ் எல்லாமே பொறுத்த மட்டும் கரண்ட்லி என்ன போய்க்கொண்டிருக்கோ அத தான் ரீட் பண்றேன். ஓகே. ஏன்னா இந்த ரீடிங்ஸ் என்னட்ட எடுத்தவங்க இந்த ரீடிங்ஸ பத்தி நல்லா தெரிஞ்சிருக்குமென்று நினைக்கிறேன். ஓகே. ஸோ, அதையும் தாண்டி உங்களுக்கு இல்ல, எனக்கு மெல்ட் பண்ற மாரி தான் ரீடிங் வேணும் அப்டின்னா, இந்த சேனல் வந்து உங்களுக்கானது கிடையாது. ஏன்னா கரண்ட்லி என்ன விஷயம் போய்க்கொண்டிருக்கோ, அதுதான் நம்மளால ரீட் பண்ணி சொல்ல முடியும். ஓகே. ஸோ, அந்த ரீடிங்ஸ் பொருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலன்னா விட்டுருங்க. அது உங்க தனிப்பட்ட விஷயம். உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள வக்ரமா வந்து தெரிவிக்காதீங்க. அத கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளுங்க. ஓகே. ஏன்னா உங்களோட கீழ்த்தனமான செய்கைகளால இன்னொருத்தங்க காயப்படுறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஓகே. ஸோ, இதுக்கு எல்லாருக்கும் கிடையாது. ஆ யாருக்கு இந்த விஷயங்கள் வந்து படுதோ, யாருக்கு இந்த தொப்பி சரியா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, அவங்க போட்டுக்கொண்டா சரி. ஓகே. நம்ம ரீடிங்குள்ள போயிடலாம். ஓகேயா? ஸோ, அப்ப இந்த காதலை பொறுத்து இந்த நபர்கள் வந்து என்னன்ட்டா ஒரு சில பிரச்சனைகள முகம் கொடுக்க வேண்டி வந்திருக்கலாம். ஓகே. ஸோ, அதனால இப்போதைக்கு இந்த நபர்கள் பார்த்தா கொஞ்சம் உங்கள விட்டு தள்ளி தான் இருக்காங்க ஆல்ரெடி. தள்ளி தான் இருக்காங்க. அந்த சைட் திரும்பிக் கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா, உங்களோட சைட் பயம் இருக்கலாம். அல்லது உங்க 2 பேத்தையும் சேர விடாம நடுவுல குறுக்க யாராவது நிக்கிறதுனால கூட, ஏதாவது பிரச்சனை கிரியேட் ஆயிரும் திரும்ப. அப்படிங்கிற பயமா கூட இருக்கலாம். ஸோ, அதனால கூட இந்த நபர்கள் மௌனம் காக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றாங்க.
அப்போ காதலை பொறுத்து இப்போதைக்கு உங்கள் நபர்கள் ஆக்ஷன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாக இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது இந்த விஷயங்கள்லாம். ரொம்ப பாரமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தடவும் ஒவ்வொரு விஷயமும் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது அது அவங்களுக்கே கஷ்டம் தரக்கூடிய விஷயம் மாதிரி மாறிடலாம். ஸோ அதனால கூட இந்த நபர்கள் இப்போதைக்கு அவங்க அவங்க மனசுக்குள்ளே இருக்குது ஏதோ ஒரு தன்னம்பிக்கை இருக்குது இந்த காதலை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து புதுப்பிச்சு கொள்ளலாம் அப்படின்னு. ஆனால் அதே சமயம் அந்த தன்னம்பிக்கைங்கிற விளிம்பில் வந்து இந்த நபர்களுக்கு ஒரு சில பயங்கள் இருக்கலாம். முன்னோக்கி கால் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு விரக்தி இருக்கலாம். அதாவது நான் இவ்வளோ ஆசைப்படுறேன், நானும் அஃபெக்ட் போட தான் பண்ணுறேன் 2 சைட்லேருந்து. பட் எனக்கு மட்டும் ஏன் நான் ஆசைப்படுறது நடக்கிறது கிடைக்குதே இல்லை, அதில் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு தனிப்பட்ட ரீதியாக அந்த நபர்களுக்கு ஒரு விரக்தியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால கூட இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் அப்படியே பார்த்து வந்துருக்காங்க. ஓகே, ஆனால் இதில் விட்டுட்டு இங்கே ஒரு சில நபர்கள் தான் உங்கள விட்டு தள்ளி போயிருக்காங்க. ஆனா முழுசா நாங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எம்பரர் எனர்ஜி இருக்கு. அப்ப எனக்கு வேணும் அப்படின்ற ஆசை இருக்கு, காதல் இருக்கு. அந்த நபர்கள் அடிக்கடி உங்கள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடிக்கடி இந்த நபர்கள சந்திக்கக்கூடிய மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அப்ப இவங்க எண்ணங்கள்லாம் என்ன இருக்குன்னா, பார்க்கும்போது என் மனசுல இருக்கிறத சொல்லிடணுமே, இந்த விஷயத்த தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடணுமே அப்படின்ட்டு இருக்கு. பட் அவங்களால அவங்க சிச்சுவேஷன்ஸ்ல இதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்றாங்க. ஓகே, ஓப்பன் பண்ண முடியலை அப்படின்றதுக்காக கூட இப்போதைக்கு இந்த காதலில் கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கலாம், கொஞ்சம் விலகி போயிட்டுருக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி எனர்ஜி எம்பரர்ஸ் இருக்குது. இந்த இடத்துல எம்பரர் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த நபர்கள் திருமணமான நபர்களாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த லைஃப்பை விட்டுட்டு மூவ் ஆகி வெளியே வர்றதுல இந்த நபர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. ஏன்னா நீங்கள் இந்த சைட்லேருந்து ஒரு கமிட்மெண்ட் வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்கள் நபர்கள்கிட்ட. எனக்கு இந்த இடத்துல கமிட்மெண்ட் வேணும், நீங்கள் ஏதாவது பதில் சொல்லணும், ஏன் நீங்கள் வந்து வாரீங்க போகிறீங்க எனக்கான பதில் சொல்கிறீங்கல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த நபர்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி சொல்ல முடியலை, முன்னோக்கி நடக்க முடியலை அப்படின்றாங்க. அதே சமயம் உங்களை வேண்டாம் அப்படின்னு விட்டுற முடியலை அப்படின்றாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்து இந்த உலகமாகவே உங்களை பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இப்போதைக்கு நெருங்கி இருந்தாலே பிரச்சனை தான், நெருங்கி இருந்தாலே ஒன்று பிரச்சனை க்ரியேட் ஆகுது. இல்லை அவங்கள சுற்றி எல்லாமே நெகட்டிவாக இருக்கிற மாதிரி கூட அந்த நபர்கள் ஃபீல் பண்ணலாம். ஆனால் பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்கிறதுனால. ஸோ அதனால கூட இப்போதைக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு கேப் விட்டுருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த நபர்கள் ஒரு சிலர் வந்து தள்ளி போயிட்டாங்க. ஓகே, ஆக்ஷன் கொடுக்க விருப்பம் இல்லை. ஆனால் இங்கே ஒரு சிலர்கள் பார்த்து கொண்டிருக்காங்க, விருப்பம் இருக்குது. எப்படி கதைக்கிறது, என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுன்ட்டு தெரில. அதனால் கூட இந்த மௌனம் இருக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் இந்த பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட எல்லா நபர்களும் அந்த டைமிங்காக வெயிட்டிங், சரியான டைம் வர்றதுக்காக வெயிட்டிங் அவங்க மனசு, இல்லை அவங்க சுச்சுவேஷன். ஏன்னா அவங்கள சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் ஸ்னேக் பர்சனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காம். எப்போனாலும் இந்த நபர்களை வார்த்தையால் காயப்படுத்திடுவாங்க, இல்லை எப்போனாவது அந்த நபர்களால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை க்ரியேட் ஆகலாம். ஸோ அப்படின்றதுனால கூட இந்த இடத்துல அமைதி. அதாவது விலம் பூச்சி ஒன்று என்ன சொல்லுதுன்னா, எனக்கான ஒரு நியூ பிகினிங்கை நான் ஆசைப்படுறேன், இந்த இடத்துல வேணும்னு ஆசைப்படுறேன். அவங்க மனசை பொறுத்து பார்க்கும்போது ஒரு சில விஷயத்துலலாம் விடுபட்டு கொஞ்சம் நான் ஃப்ரீ ஆக்கிக்கொள்ள நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அவங்க தெளிவாக இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த நபர்கள் ஏதாவது உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. மேபி இந்த கதைக்காக வெயிட் பண்ணி நான் ஸ்டெப் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாலும் சரி, இல்லை இதெல்லாம் சரி வராதுன்ட்டு நினைக்கிறேன், இந்த சைடில் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருந்தாலும் சரி. ஓகே, என்ன வாக்கு கொடுத்துருந்தாலும் சரி, அவங்களோட வாக்கை வந்து கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து காப்பாற்றுவாங்க. இந்த காதலை வந்து திரும்ப புதுப்பிக்கிறதுக்கான சான்சஸ் இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இது எல்லாருக்கும் கிடையாது, குறைஞ்ச சிலருக்கு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் நபர்களோடு நீங்கள் இணையறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் வந்து என்னதான் நீங்கள் அந்த நபர்களை பிரிஞ்சிருக்கீங்க, தூரமாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் 2 மனசும் ஒட்டிண்டு தான் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறேன். அதே தான் காதல் இருக்குது. ஆனால் சுற்றி நிற்கிற நபர்கள் அல்லது தேர்ட் பார்ட்டி இல்லை ஒரு பயம் அதை வந்து வெளிப்படுத்த முடியாமல் அமைதியாக இருக்காங்க.
ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக நினச்சிக்கலாம், அந்த நபர் வந்து இரக்கம் இல்லாமல் நடந்து கொள்கிறாங்க, கொஞ்சம் கூட கருணை காட்ட மாட்டேன்றாங்க, நான் இவ்வளோ கெஞ்சுறேன், இவ்வளோ அழுறேன், விட்டு போகாதன்ட்டு சொல்கிறேன், பட் எனக்கான பதில் கொடுக்குறாங்கல்ல, நான் எப்போ போய் நின்னாலும் காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா, தனிப்பட்ட ரீதியாக இந்த நபர்கள் அவங்க பர்சனலி காயப்பட்டிருப்பாங்க. ஓகே, ஏன்னா அவங்க இன்னும் எனர்ஜி வந்து கிளென்ஸ் ஆகி கிடையாது. அவங்க வந்து முழுசாகவே அவங்க சைடில் ஒரு மனசு வந்து அமைதியா கிடையாது. அப்படிங்கும்போது தான் அவங்களால நீங்க போய் கேட்கும்போது வேணும்னு எடுத்துக்கொள்ள முடியல. அதே மாதிரி வேண்டான்னு விட்டுற முடியல. இந்த இந்த இடத்துல ஒரு சில நபர்கள் அ என்ன பண்றாங்கன்னா, காதல் இருக்கு தானே, இந்த காதல வெளிக்காட்டவும் முடியல. அதே நேரம் வேணும்னு எடுத்துக்கொள்ளவும் முடியல. அப்ப நீங்க போய் கதைச்சீங்கன்னா, மேபி கோபத்த வெளிப்படுத்தலாம். ஆனா நீங்க அவங்க பக்கம் திரும்பாம இருக்கும்போது உங்கள தேடுறது, சோஷியல் மீடியால உங்கள தேடுறது, மேனிஃபெஸ்ட் பண்றது, அப்படின்ற மாதிரி பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க மனசும் நிறைய குழப்பத்துல இருக்கு. ஏன்னா நடுவுக்கு வந்து யாரோ ஒருத்தங்க நிற்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு தடையா இருக்குது உங்ககிட்ட வந்து சேர முடியாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி உங்ககிட்ட இருந்து அந்த அந்த இந்த நபர்கள் வந்து பிரிக்கிறாங்க 2 பேத்தையும். அப்படின்றது தான் உண்மை. அதுதான் மாயையான விஷயங்கள். உங்க காதல நிறைய இருக்கிறதுக்கு, இல்ல மாயமான நபர்கள் நிறைய இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதாவது ஒரு சில குழப்பவாதிகள் இருக்காங்க. ஏன்னா நீங்க உங்களோட மனசு பார்க்கும்போது நீங்களும் ஓகேயா கிடையாது. நிறைய ஓவர் திங்க் பண்றீங்க. முதல்ல நீங்க அந்த காதல் இருக்கும்போதும் இருந்ததுக்கு, இப்ப இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த அதீதமான காதல் இருக்கு அப்படின்றதுனாலோ என்னமோ உங்கள அறியாம நீங்க அழுது கொண்டிருக்கிறதுக்கு, இல்ல இந்த சிச்சுவேஷன என்னால கடக்க முடியல, இப்போ இந்த செகண்ட் கூட கடக்க முடியல அப்படின்னு சொல்லி டீப்பா ஃபீல் பண்ணி கொள்றதுக்கு, உங்களையும் அறியாம அழுறதுக்கு, ஒரு ஏக்கம் வர்றதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கு. ஏன் அப்படின்னா, காதல் அப்படின்றது 2 பேரையும் பிணைச்சிருக்கு. பட் அவங்களோட சூழ்நிலைய தாண்டி முடிவெடுக்கிறதுக்கான ஃப்ரீடம் கிடையாது இப்போதைக்கு. ஸோ அப்படின்றதுனால என்னமோ அவங்க இந்த இந்த அமைதியா இருக்கலாம். உங்களுக்கு தோணியிருக்கலாம், ஏன் என் நபருக்கு இப்படி ஒரு முட்டாள்தனமா இருக்காங்க? ஏன் லூசு மாதிரி நடந்து கொள்றாங்க? லூசு மாதிரி கதைக்கிறாங்க அப்படின்னு கூட நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க கதைக்கிறது அந்த நபர்களோட காதுலயே விழுந்திருக்காது. அதுக்கு முக்கிய ரீசன் என்ன அப்படின்னா, இந்த நபர்களோட எண்ணங்களும், செய்கைகளும் இவங்களாவே ஃப்ரீயா கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த போட்டு ஓவர் திங்க் பண்ணிக்கொண்டே இருக்காங்க. இவங்க மனசு ஒரு இடத்துல நின்னு ஒரு விஷயத்த ஒழுங்கா யோசிக்காம, இல்ல உங்கள பத்தி, அவங்களோட வாழ்க்கைய பத்தி, இல்ல வாழ்க்கையில உள்ளவங்கள பத்தி, இது எதுவுமே அவங்க மனசு வந்து யோசிக்குதில்ல. வேணும் அப்படின்ற ஆசையும், இயக்கத்தையும் நான் அந்த நபர்கள் கிட்ட பார்க்குறேன், இந்த கார்ட்ஸ் எல்லாம். ஸோ அதனால தான் என்னமோ உங்களுக்கு வந்து திடீர்னு உங்க நபர்களோட எண்ணங்கள் வந்து இப்படி வர்றது, அழுகுறது, அவங்களோட ஓ மை காட்! அவங்களோட ஏக்கங்கள் வந்து உங்களோட கண்கள்ல வந்து வெளிப்படலாம் கண்ணீரா. அதுக்கான சான்சஸ் இருக்கு. அதிகமா இருக்கு. உங்களுக்கும் அப்படி தோணியிருக்கு, இல்ல எனக்கு தான் இந்த ரீடிங் நீங்க சரியா சொல்றீங்க, இல்ல எனக்கு ஃபிக்ஸ் ஆகுது, யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்த நியூஸ் அப்படின்னா, எனக்கு டிஎம் இது கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கொள்றேன் யாருன்ட்டு. ஏன்னா எனக்கு இந்த எனர்ஜி ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஏன்னா ஒரு நபர் வந்து, "நீ என்ன வேண்டான்ட்டு போனாலும் நான் உனக்காக காத்துட்ருக்கேன்" அப்படின்னு காத்துட்ருக்காங்க. அதே சேம் டைம் அந்த சைட்ல அந்த நபர்களால நீங்க வேணும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளவும் முடியல, வேண்டாம் அப்படின்னு விடவும் முடியல. அப்போ அந்த நபர்கள் சைட்ல இருக்கிறதெல்லாம் நான் ஏக்கத்த பார்க்குறேன். இங்க இந்த சைட்ல உங்க மனசு வெளிப்படுத்த முடியல. எனக்கும் வேணும். என்ன செய்ய தயாராவும் இருக்கேன் உனக்காக. பட் என்னாலயும் அதுக்கான போராடுறதுக்கான தைரியம் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்துற மாதிரி இருந்தா மறக்காம நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ கண்டிப்பா நான் வந்து யாருக்கு இந்த ரீடிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்றேன். ஓகே. அதுதான். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, எனக்கு ஒரு நியூ பிகினிங் வேணும். என் மனசுல இருக்க விஷயத்த நான் அப்ப சொல்லணும். பட் என்னால முடியல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அதே சேம் டைம்ல வந்து இந்த நபர்கள வந்து இந்த நபர்கள் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு கூட நீங்க நினச்சுக்கொள்ளலாம். உங்க அன்புக்கு மரியாதை குடுக்குறாங்கல்ல, புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கான காரணம் என்னன்னா, இவங்கள சூழ்ந்தே ஒரு இருள். அந்த விஷயம் திரும்ப திரும்ப வருது. அது மட்டும் இல்லாம, அ இந்த நபர்கள் எனக்காக காத்துட்ருக்காங்களா அப்படின்னா, கண்டிப்பா காத்துட்ருக்கு. உங்க மனசு காத்துட்டு தான் இருக்கு, நீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு.
ஆனா அத ஓப்பன் அப் பண்ணி சொல்ல முடியல. ஓகே. மறைக்கிறாங்க. இந்த விஷயம் இது என்னன்னா, அவங்க மனசுல இருக்கும் உங்கள பத்தி என்னென்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ, அது எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி கொள்றாங்க. அதுக்காக கூட தள்ளி போலாம் அந்த நபர்கள். ஏன்னா பக்கத்திலேயே இருந்தா திரும்ப திரும்ப தொடர்பு கொள்ற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப நம்ம ஓம்ன்னு சொல்ல மாட்டேன்றோம், இல்லன்ட்டு சொல்ல மாட்டேன்றோம். ஸோ அந்த நேரம் உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படின்னு கூட இப்ப இந்த நபர்கள் தள்ளி போயிட்டு நிக்கலாம். அப்போ இது நிரந்தரமான பிரிவா அப்படின்னு கேட்டா, நிரந்தரமான பிரிவு அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டேன். இப்போதைக்கு ஒரு தற்காப்புக்காக இந்த பிரிவு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அதாவது இந்த நபர்களுக்கு நல்லா தெரியும். நீங்க எங்கும் போமாட்டீங்க அப்படின்னு. அப்ப இந்த சிச்சுவேஷன்ஸ வந்து இப்ப சரிப்படுத்தணும். இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக கூட இந்த மௌனம் இந்த இடத்துல உங்க நபர்கள் காத்துக்கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங்ஸ். அந்த ரீடிங்கில நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்கில நான் உங்கள சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.